ப்ரைஸ் த லார்ட். இது நம்மளோட ஃபைண்ட் பேர்ல் சேனல். அது என்னோட ஃபைண்ட் பேர்ல் சேனல் பார்க்குறீங்களா? நம்ம டெய்லி வந்து அப்பாவோட வார்த்தையை பார்க்க போகிறோம். அதுதான் ஃபைண்ட் பேர்ல் சேனல். நம்ம எப்போல்லாம் வந்து என்னென்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறோம், அந்த டைமில் அப்பாவோட வார்த்தை நமக்கு எப்படியெல்லாம் பேசப்படுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்பாவா யாரை சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம அப்பா தாங்க. இந்த உலகத்தையே ஆள்ற நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த ஃபைண்ட் பேர்ல் சேனலில் நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பாவோட வார்த்தை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வேர்ட் பார்த்துருவோமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:6-7. சரிங்களா? ஓகே, ஏன் பர்டிகுலராக இந்த வேர்ட் எடுத்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன். அதோட ரீசனை நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வேர்டை பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த வேர்ட் பார்த்திங்கன்னா பவுல் வந்து பிலிப்பியர் சபைக்காக இந்த வேர்டை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம அதில் 2 வேர்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எவ்வளோ வேர்ட் சூப்பராக இருக்குல்லங்க. நீங்கள் படித்தாலே புரிஞ்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வேர்டு எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, எனக்கு வந்து ஒரு டைம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுங்க. என்னால் வந்து அதை டாலரேட் பண்ண முடியல. அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் எனக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அப்பாவோட வார்த்தை வந்து அதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் போயிட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் யார்கிட்டையாவது சொல்லலாமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். ஆனால் வந்து அன்றைக்கி வந்து என்னால் சுத்தமாக டாலரேட் பண்ணவே முடியலங்க. அதே மாதிரி யாரையும் என்னால் ரீச்சும் பண்ண முடியலங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக அப்பா கிட்ட பேசிட்டு, அப்பா என் கூட வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை கொண்டு என்கிட்ட பேசுங்கப்பா, என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியலன்னு சொல்லி என்னோட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ வந்து அப்பா பேசின இந்த வார்த்தை தாங்க, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு வந்து தெரியப்படுத்தணுமா. அப்படி நம்ம பண்ணும்போது அவர் நமக்கு வந்து பீஸ்ஃபுல் தரேன்னு சொல்கிறாருங்க. அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து வெறும் வசனமாக மட்டும் இல்லாமல் அந்த வசனத்தை படித்ததுக்கப்புறம் உடனே நம்ம அதை வந்து பிலீவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நடக்குங்க. ஸோ உடனே அந்த டைமில் இது பேசப்பட்ட போது உண்மையாக நான் மனசு உடஞ்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப மிராக்கிளாக இந்த விஷயம் நடந்துச்சுங்க. ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் உடனே அப்பா கிட்ட ஓடி போயிட்டு நீங்கள் பேசுங்கப்பா, என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருத்தரோடு கூட அப்பா பேசுவார். தொடர்ந்து இந்த மாதிரியான சின்ன நீங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஆல். அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை. ஸோ அதனால் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.